கடவுள் புண்ணியத்தில் தப்பித்த ஜெயம் ரவி, சிக்கி சின்னா பின்னமான சிம்பு. கமல் இப்படி செய்யலாமா? பலவிதமான எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தக் லைஃப் படம் வெளியானது. இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் நடிகர் கமலஹாசன் நடிப்பில் AR ரஹ்மான் இசையில் தக் லைஃப் படம் வெளியானது. கடந்த 1987 ஆண்டில் வெளியான நாயகன் படம் போல இன்னொரு நாயகன் படமாக இந்த படமும் மாஸாக வேற லெவலில் இருக்கும் என்று தமிழ் சினிமா ரசிகர்கள் பெரிய ஆர்வத்துடன் காத்திருந்தனர். அதுவும் நடிகர்கள் கமலும் சிம்புவும் முதல் முறையாக இணைந்து தக் லைஃப் படத்தில் நடித்திருப்பதால் படம் தரமான சம்பவமாக இருக்கும் என்று எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ஒரு காட்டு மொக்கையான படத்தை தந்து பலத்த ஏமாற்றத்தை பரிசாக தந்துள்ளார் இயக்குனர் மணிரத்னமும் நடிகர் கமல்ஹாசனும் என்றால் அது மிகையல்ல. தக் லைஃப் படம் வெளியான முதல் நாளில் முதல் காட்சி பார்த்தது முதலே ரசிகர்களின் நெகட்டிவான விமர்சனங்கள் வர துவங்கிவிட்டன. படத்தில் நடித்தவர்கள் எல்லாம் என்னவோ நன்றாகத்தான் நடித்திருக்கிறார்கள், ஆனால் படத்தில் கதை என்றுதான் எதுவும் இல்லை என்று ரசிகர்கள் கூறுகின்றனர். மணிரத்னம் இதுவரை இயக்கிய படங்களில் தக் லைஃப் படம் போல மிக மோசமான இயக்கத்தில் வெளியான படம் எதுவுமே இல்லை என்று பலர் உறுதியாக கூறுகின்றனர். நாயகன் படத்திற்கு பிறகு 37 ஆண்டுகள் கழித்து மணிரத்னம் கமலஹாசன் இணைந்து நடித்த படம் தக் லைஃப். த்ரிஷா, அபிராமி, சிம்பு, நாசர், அசோக் செல்வன், மலையாள நடிகர் ஜோஷு ஜார்ஜ் என பெரிய நட்சத்திர பட்டாளம் நிறைந்த இந்த படத்திற்கு AR ரஹ்மான் இசையமைத்துள்ளார். எப்படியும் படம் டாப் லெவலில் இருக்கும் என்று எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு இந்த படம் பலத்த விரக்தியை தந்துள்ளது. வழக்கம் போல கேங்ஸ்டர் கதையில் ஒருவரை ஒருவர் பழிவாங்கும் கதைதான். தமிழ் சினிமா ரசிகர்கள் என்ன பாவம் செய்தார்களோ இந்த கேங்ஸ்டர் கதை படங்களையே பார்த்து தொலைக்க வேண்டிய சாபத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் இந்த படத்தில் த்ரிஷா கேரக்டர் எதற்காக என்றே ரசிகர்களுக்கு தெரியவில்லை. படத்தை இயக்கியது மணிரத்னம் தானா என்றும் பல ரசிகர்கள் அதிர்ச்சியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதில் 2 தினங்களாக வைரலாகி வரும் விஷயம் என்ன என்றால், இந்த படத்தில் நடிகர் ஜெயம் ரவி மலையாள நடிகர் துல்கர் சல்மான் நடிப்பதாக கமிட் ஆகி பின்னர் விலகிவிட்டனர். கண்டிப்பாக அவர்களை பாராட்டியே ஆக வேண்டும் என்று நெட்டிசன்கள் பலரும் இணையத்தில் கூறி பாராட்டி வருகின்றனர். கால்வாசியாக குறைக்கப்பட்ட சம்பளம், கதை மற்றும் கேரக்டர் குறித்து எதுவுமே சொல்லாததால் தக் லைஃப் படத்தில் நடிக்க கமிட்டான ஜெயம் ரவியும் துல்கர் சல்மானும் ஒரு கட்டத்தில் இந்த படத்தில் நடிக்க மறுத்து வெளியேறிவிட்டனர். தக் லைஃப் படத்தில் துல்கர் சல்மான் நடிக்க மறுத்துவிட்டு லக்கி பாஸ்கர் என்ற மாஸ் ஹிட் படத்தில் நடித்தார். அந்த படம் கடந்த ஆண்டில் தீபாவளிக்கு வெளியாகி 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலை வாரி குவித்தது. அதே போல ஜெயம் ரவியும் ஜீனி என்ற படத்திலும் பராசக்தி படத்தில் முக்கிய கேரக்டரில் நடித்திருக்கிறார். இந்த 2 படங்களுமே அவரது பெயர் சொல்லும் படங்களாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது. கடந்த பல ஆண்டுகளாக நடிகர் ஜெயம் ரவி தொடர்ந்து தோல்வி படங்களில் நடித்திருக்கும் நிலையில் தக் லைஃப் படத்தில் அவர் நடித்திருந்தால் அவர் நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும், எப்படியோ தப்பித்து விட்டார் என்றும் ரசிகர்கள் கூறுகின்றனர். வெறும் நட்சத்திர பட்டாளத்தை மட்டும் வைத்துக் கொண்டு இயக்குனர் மணிரத்னம் என்ன செய்வதென்றே தெரியாமல் ஒரு படத்தை எடுத்து வைத்திருக்கிறார் என்றும் ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். கடவுள் புண்ணியத்தில் துல்கர் சல்மான், ஜெயம் ரவி 2 பேரும் தக் லைஃப் படத்தில் இருந்து தப்பிச்சிட்டாங்க என்று ரசிகர்கள் அவர்களை பாராட்டி வருகின்றனர். உங்கள் தின சேவல்.